கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியை வருக. உயிர் தொகைகளுக்கு விதியனும் பகுப்பள்ளிக்கு பரபரமா தேவர் நந்தவ செல்வரே வருக. இசைக்கு இலக்கண வகுக்கும் இசைஞான வடிவானவரே வருக வருக. மலைமகன் பேரனே வருக. மாதவ செல்வரே வருக. உலகத்தின் சேவத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதுர்த்திய மிக்க மகானே வருக வருக. இதுவோ காணகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். ஆனால் சகலமும் போற்று மதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி வருக. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கியிருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார்கள் வருகின்றிருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு. ஏன்னா ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூடிட்டால் உண்பது அமிர்தமாகும். ஒப்புடன் முகமலர்ந்து கடந்தருமை சென்றால் படிக்கக்கூடிய விருது கூட மருந்தாக மாறணும். அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடியவர்களை சிறு சமூகத்தோடு அன்போடு அரவணைப்போடு வரவேற்றோம்னா அந்த வீட்டுல இருக்கிறது உப்பு இல்லாத கூழாக இருந்தாலும் அதை சாப்பிடுறதுக்கு அமிர்தமா இருக்கும். நல்லா சமைச்சு வச்சுப்பட்டு கூப்பிடும் போது வாங்க வாங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அப்படியே ஏண்டா வந்தாங்கன்னு சொல்ற அது கூப்பிடுறதே தெரிஞ்சு போயிடும். அப்படி கூப்பிட்டோம்னா அங்க படைக்கிறது என்னதான் அமிர்தமான உணவு இருந்தாலும் சாப்பிடுறது விசத்த மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லாம சிரிச்ச முகத்தோடு அன்போடு அரவணைப்போடு வரவேற்போடு ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமானவரை தங்களை வாழ்த்துவது அப்படின்னா அரச சந்தனம் மடக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிறிய மண்டலிலே சந்தனம் மடக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிறிய மண்டலிலே சந்திரன் தருவோ ஒரு சுந்தரி வந்ததன ஒரு மந்திரன் தருவோ பல மாயகம் வந்ததன இது அரச சந்தனம் மடக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே புதிய புத்தகம் சிறிய மண்டலிலே சகல விவரங்கள் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்தீங்க, வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்து தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? நிச்சயமா கலந்து சுவாமி. முக்காலத்தையும் முடிந்தவர் தாங்கள். 7-14 உலகமும் சுற்றி வருபவர் தாங்கள். கரிமா லகிமா மகிமா அனிமா பிராத்தி பிராமி வீசத்துவம் வசித்துவம் என்று அஷ்டமா சொத்துக்கள் அனைத்தையும் உணர்ந்தவர் தாங்கள். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்துக்கொண்டிருக்கேன். சொல்லுங்க சொல்ல புரியுது சொல்ல பேசுவதெல்லாம் பேச்சாயிடாது. ஆமாங்க, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. என்ன கலை? சிறந்த கலைன்னு சொல்லியிருக்காங்க. பேசக்கூடிய வார்த்தை எப்படி பேசணுமா? ஒருத்தவங்க நம்ம கிட்ட நின்று பேசுறாங்கன்னா அவங்களையும் வெல்லக்கூடிய சொல் நம்ம சொல்லணுமா? அதான் சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை யாருமே அதுக்கு மீற வார்த்தை சொல்லவே கூடாது. அப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லி பேசணும். பேசுற பேச்சு எல்லாமே பேச்சாயிராது. பேசக்கூடிய வார்த்தை உண்மை இருக்கும், உண்மையில் நன்மை இருக்க
நேரமா இருந்தாலும் சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டிய காரணத்தினாலே உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரம். அனைத்து செல்வங்கள் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இல்லாத பொருள்களையும் இல்லாத செல்வங்களும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்துல பரிமாற்றங்கள் ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லக்கூடிய, அதாவது வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டாதான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். ஆமாங்க. விவசாயம் நம்பினால இருந்தாலும் நாட்டு ஆளப்பட மன்னன் சரியா இருக்கணும். ஆமாங்க. அப்பதான் நாட்டு மக்களுக்கு என்ன குறையா இருக்குது அதை நிவர்த்தி பண்ண முடியும். அவர் சரியா இருக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு ஊரு சிற்றூர் தங்களோட பெயர் வள்ளி. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். ஆமாங்க. திணை யாருக்கு? திணை யாருக்குன்னா எங்களுக்கு தான். உங்களுக்கு தானா? ஆமாங்க. திணை உங்களுக்கு தானே? ஆமாங்க. சரி, ஒரு திணை எங்களுக்கு, இன்னொரு திணை செந்தில். அப்ப ரெண்டு திணை இருக்கு. ஆமாங்க. கருந்திணை செந்திணை சொல்லி ரெண்டு திணை வச்சிருக்கேன். செந்திணை என்பது முருகப்பெருமான். ஆமாங்க. இந்த காவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஏன் நீங்க தான் வரணுமா? அப்படி கிடையாது. பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புதான் அப்பா வேண்டிக்கிட்டாரு. அதனால வந்து காவலுக்கு என்ன சொல்றாரு? நேர்த்தி கடன் நிவர்த்தி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா தாயை சிறந்த கோவில் தந்தை சொல்லிக்க மந்திரமலை என்று சொல்லுக்கு உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. சரிங்க. எங்க அப்பா சொல்ல கேட்காதனால இப்படி ஊருக்கு உலகம் வந்து இப்படி சுத்திக்கிட்டு மாதிரி. என்ன மாதிரி? இல்ல அப்பா பேச்சு கேட்கலாம் அப்படிதானே சொல்லுவாங்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம தடுதல நம்ம அப்பா பேச்சு கேட்கலன்னா சொல்லுவாங்கல்ல. நம்ம குடும்பத்துல யாராச்சும் அப்பா பேச்ச கேட்காம இந்த மாதிரி கலகம் பண்ணிட்டு தெரிஞ்சா நம்மளாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி தடுதல தெரியுது. யார் குடும்பத்தால கெடுத்து தடுதல தெரியுது. நம்ம ஆடு மாடு உங்களே சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, சொன்னது முத யாரு? இது மாதிரிதான் நீ வந்து உங்க அப்பா பேச்ச கேட்டிருக்க. ஆனா நான் கேட்காதனாலதான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி? எங்க அப்பா எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டாரு? மொத்தம் 14 பேர்ல சரி 13 பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. நான் அது எனக்கு பிடிக்கல, சிற்றின்பம் பிடிக்கல. அந்த சிற்றின்பத்தில் ஈடுபடாதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். சரிங்க. என் பொண்டாட்டி, என் குடும்பம், என் புள்ள குட்டி அப்படி என் குடும்பத்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கு. சரி. அதுல ஈடுபடாதனாலவே உலகமெங்கும் பொது தொண்டாக பல விஷயங்கள் எல்லோருக்கும் நன்மை வைக்கும் விதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கவங்க நன்மை செய்ய மாட்டாங்கன்றீங்களா? இல்லங்க. அப்புறம் எப்படி? பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கணும், தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்க தான் அதிகமா பாப்பாங்க. தனக்கு போகணும் மிச்சம் பண்ணி பாப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க. அப்ப கடவுளும் கூட தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு? அதுக்காக இப்ப பார்வதியும் சிவபெருமானும் யாரு? கணவன் மனைவி தானே. சரி. அவங்க என்ன சுயநலமா நினைச்சா நம்மளாம் வாழ முடியுமா? எல்லாரோட மனசுதான் காரணம். இப்ப நல்லா கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட இருக்கவங்க எல்லாம் நல்லது பண்றதே கிடையாது நாட்டுக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க சொல்லக்கூடியவங்க இறைவனாகப்பட்டவன் மும்மூர்த்தி முதல் மூர்த்தி இருக்கக்கூடிய சிவபெருமான். ஏன் உங்களுக்கு ஒரு அறிவு தானே வித்தியாசம்? ஒரு விஷயம் 7 அறிவு. ஆமா. கடவுளுக்கு 8 அறிவு. அதனாலதான் அது 8வது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. 8வது அறிவு இருந்துட்டால் உங்க உலகத்துல பலவிதமான அவதாரங்கள் எடுத்து உலக மக்களை காக்க வேண்டிய என்பதில் அவருக்கு அங்கங்க இருந்து வேலை பார்த்துருக்காங்க. நினைச்சா பண்ணலாம். ஒரு விஷயம் தெரியுங்களா? என்னங்க நீங்க சொல்றீங்களா சிவபெருமான்? அப்படி சிவபெருமானே ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டார். எந்த விஷயத்துல? யாருக்கிட்ட? ஏன்னா சிவபெருமான் இருக்காரு, அவரு யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. சரி. வர யார் எதை கேட்டாலும் வர கொடுத்துறது. அதனால என்ன நடக்க போகுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். இருந்துட்டால் இதை எப்படி முடியும், எதனால் நடக்குற விஷயம் அவருக்கு தெரியும். சரி. அப்படிதான் பாருங்க, பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய என்ன பண்றான்? சிவபெருமான் வர கேட்டேன். என்ன வர கேட்டேன்? அவன் அசுர. அவன் என்ன வர கேட்கிறேன்? எனக்கு அழியாத வர வேண்டும் அப்படின்னு வர கேட்டேன். அப்படிதான் சிவபெருமான் சொல்றாரு, பூலோகத்துல யாராக இருந்துட்டு அசுரனாக இருந்துட்டாலும் எல்லோருக்கும் அழிவு என்பது நிச்சயம் உண்டு. அப்படின்னா உனக்கு வரம் தர முடியாது. உனக்கு வேணும்னா வித்தியாசமான ஒரு வரம் தரேன். என்ன வரம் அப்படின்னா, உன் கைய கொண்டு யார் தலையில கொண்டு வைக்கிறியோ அது இருந்து சாம்பலா போயிருவேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு. வரத்தை கொடுத்தோடனே ரொம்ப ஆனந்தமா சந்தோஷத்தை பட்டுக்கிட்டு இப்படி ஒரு வரம் வாங்கிட்டேன்னா ஆனந்தமா
ஆனந்தமா போய்கிட்டு இருந்தேன். அவன் அசுரன். அவன் அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டானா எல்லாரும் தலையிலையும் கைய வைப்பான். அப்ப அசுரனுடைய ஆட்சி காலம் ஆகி போயிடும். அப்ப அந்த அசுரனை அழிக்கணும்ல. அப்பதான் நான் போனேன், அசுரனை பார்த்தேன். அப்பா சிவபெருமாட்ட வாங்கிட்டு வர்றான், யார் தலையில கொண்டு போய் கைய வச்சாலும் என்ன சாமலை கொண்டு வர வாங்கிட்டு வர்ற. ஆனா கொடுத்த வரத்தை நீ சோதிச்சு பாத்தியான்னு கேட்டேன். இல்லையே, அப்புறம் வர கொடுத்துட்டாரு அப்படின்னா. அப்ப நீ சோதிக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ சோதிக்கணும். உனக்கு வர கொடுத்தது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தலையில போய் முதல்ல கைய வை. அதுக்கு அவர் ஒப்புக்கொள்வார். நான் பாப்பணும் சொன்ன உடனே சும்மா போய்கிட்டு இருந்தோம்னா திசை திருப்பி விட்டேன். மறுபடி வந்தேன். சந்தோஷம் பாருங்க. என்ன அப்படி சொன்னது? அவர்தான் சிரிக்கிறாரு உங்களோட பழம் பார்த்து. இதெல்லாம் ஒரு பழப்புன்னு மேடை ஏறி உங்களுக்கு மேடை போட்டு இந்த இவ்வளவு ஒளி போட்டு இத வேற வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறாரு. வர கொடுத்தவர்கிட்டயே அழியணுமா இல்லையா? அசுரன் அழியணுமா இல்லையா? சொல்லுங்க, அழிய வேண்டும். அப்பதான் அவ விறுவிறு போனியா சிவபெருமான் பார்த்தாரு. இப்பதான வரத்தை கேட்டேன், கொடுத்தேன். மறுபடியும் எதுக்கு வந்து கேட்கின்ற பொழுது, சரி இல்ல நீங்க கொடுத்த வரமெல்லாம் சரித்தேன், நான் சோதிக்கணும். நீங்க கொடுத்த வரத்தை நான் சோதிக்கணும். நான் உங்க தலையில கைய வைக்கணும் அப்படின்னு தலையில கை வைக்க போனேன். என்னடா வர கொடுத்த என் தலையில கைய வைக்கணும். ஓடி ஒளிஞ்சாரு. எங்க போய் ஒளிந்தாரு? அணுவாக உருவம் கொண்டு மூங்கில் மரத்துல போய் ஒளிந்த நேரத்துல என் பாட்டர் பெருமாள் அவர் மகாவிஷ்ணாகப்பட்ட எடுத்து எதனால சொல்ல அப்பேற்பட்டவரே அசுரனை தப்பி ஓடுகின்ற சிவபெருமான் அதுல மட்டுமா மாட்டிக்கிட்டாரு. சனி பகவான் மாட்டக்கூடாதுன்னு பொதுவாவே வந்து 7.5 சனியாகப்பட்டது எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னா, சாதாரண மனிதருக்கு 7.5 ஆண்டு பிடிக்கும். ஆனா உங்களை மாதிரி முனிவருக்கு 7.5 மாதம் பிடிக்குமா? ஆனா கடவுளுக்கு 7.5 நாள் பிடிக்கும். அப்ப அந்த 7.5 நாள் பிடிக்கணும். சனி பகவான் வந்து சிவபெருமான பிடிக்கணும். இவர் என்ன பண்றாரு? சிவபெருமானோட பார்வையில இருந்து, சனி பகவானோட பார்வையில இருந்து தப்பிக்கணும்னு என்ன பண்ணாரு? கடலுக்குள்ள போய் 7.5 ஆண்டு அந்த மூச்சை அடக்கி கொண்டு கடலுக்குள்ளே இருந்திருக்காரு. 7.5 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்திருக்காரு. வந்து சொல்லியிருக்காரு, இங்க பாத்திய நீ என்ன பிடிக்கவே முடியல, பாத்திய உன் பார்வையில இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சனி பகவான் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. ஐயா, என் பார்வை உங்க மேல பட்டனாலதான் அந்த கடலுக்குள்ள போய் 7.5 ஆண்டு மூச்சு அடைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப என்னது இன்னொரு விஷயம், அதே சிவபெருமானை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க சனியம் புடிச்ச நார கிளிர புடிச்சு முழுங்குஞ்சான். சனியம் புடிச்ச நார கிளிர புடிச்சு முழுங்கு சொன்னாங்க. அதே சனி பகவானுக்கு பகந்து பயந்து போய் நாரையா வடிவம் கொண்டிருந்தாரா சிவபெருமான். அப்ப நாரை அவர் வடிவம் கொண்டு இருக்க சனி பகவான் கெளுத்தி மீனாக மாதிரி அவருக்கு முன்னாடி போக, கெளுத்தி மீனுக்கு எந்த பக்கம் 3 பக்கம் கிட்டு முள்ளு மேலே ஒரு முள்ளு இருக்கு. இது கெளுத்தி மீன் தானே தெரியாம அந்த நாரையாகப்பட்டது அந்த மீனை பிடிச்சு விழுங்கின தொண்டையில சிக்கிட்டு அவதிப்பட்டார். அப்ப கிளிர பிடிச்ச நாரை சனி பிடிச்ச நாரை கிளிர பிடிச்சு விழுங்கி அங்க சிக்கி தப்பிச்சது போல சிவபெருமான் அப்படி விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல பழமொழிலாம் சொல்றீங்கல்ல, பழமொழிலாம் சொல்லணும்ல. பழமொழின்னு ஒண்ணு சொன்னா அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கும். பழமொழின்னு சொல்றோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லாத பழமொழி, அர்த்தம் இல்லாம பழமொழியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த காலப்போக்குல மாறினதுதான் நிறைய. இப்ப சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும். சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி எதுக்காக சொன்னாங்க? சஷ்டியா சட்டியில இருந்தா பழமொழி என்ன சொல்லுவோம்? சட்டியில இருந்தா அகப்பையில வரும், அப்பா கிட்ட அந்த புள்ளி புத்தி இருந்தா பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, எதுக்காக சொன்னாங்க? என்ன காரணம்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி. அது காலப்போக்குல நம்ம ஆளுங்களா மாத்தி வச்சுக்கிட்டது. சட்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்னு நம்மளா மாத்திக்கிட்டது. அப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த கெளுத்திக்கு என்ன சொன்னீங்க? என்ன 3 இருக்கும்? முள்ளு 3 இருக்கும். ஆமா, எதுல இருக்கு? பக்கத்துல இருக்கு 2 முள்ளு, முதுகுல ஒரு முள்ளு இருக்கு. 3 முள்ளு இருக்கும். பாம்பு இருக்குல்லங்க, ஆமா, பாம்புக்கு வந்து 2 நாக்கு இருக்கும் தெரியுமா? ஆமா, பாம்புக்கு 2 நாக்கு. ஏங்க இருக்கு 2 நாக்கு? நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறீங்க எங்க அண்ணன் கிட்ட, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு சொல்லி. பொதுவாவே கருடனுக்கு பாம்புக்கு ஆகவே ஆகாது, சண்டை வரதான் செய்யும். அது இருந்தா கொத்திட்டு போயிடும். எதுக்கு அது 2க்கும் வந்து சேர மாட்டேங்குது, ஒத்து போக மாட்டேங்குது? ஒரு காரணம் இருக்குல்ல. கழுகுக்கும் பாம்புக்கும் ஏன் ஒத்து போக மாட்டேங்குது சொல்லுங்க. உங்க அண்ணன்ட்ட நான் பேசிக்கிட்டு விவகாரத்தை நீங்க எங்கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என்ன கேட்ட பாட்டு பாட்டீங்க, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, விஷயம் இருக்கணும்ல. சொல்லுங்க. பாட்டை பாடுறானா அதுக்கு காரணம் ஏப்பா பக்கமேல நண்பர்களே, இந்த வாரம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க, இந்த ஓரம் கிட்ட தள்ளி வைங்க கொஞ்சம். நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. பாம்புக்கு எதற்கு 2 நாக்கு இருக்கு, ஏன் கருட பகவானுக்கு இந்த பாம்புக்கு ஆகல
அற்புதமான விஷயத்தை கேட்டிருக்கீங்க. இந்த உலகத்திலே அனைத்து சீவராசியிலும் படைக்கக்கூடிய தந்தை பிரம்மனாகப்பட்டவராக இருந்துட்டாலும் காசிப முனிவர், இந்த காசிப முனிவர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்கள், இந்த காசிப முனிவருக்கு 13 மனைவிகள். இந்த 13 மனைவியில 2 மனைவிகள் எல்லாமே மனைவிகள் தான் குழந்தையை பெற்றெடுப்பாங்க, தோற்றுவிப்பாங்க. ஆனா இவங்க எப்படி அப்படின்னா முட்டையிடக்கூடியவர்களா. யார் அப்படின்னா வினதை என்று சொல்லுடைய பெண்ணும் கத்துருவை என்று சொல்லுடைய பெண்ணும் அக்கா தங்கை இருவரும் முட்டையிட்டாங்களாம். இந்த வினதை என்று சொல்லுடைய பெண்மணி 2 முட்டை போட்டார். கத்துருவை என்று சொல்லக்கூடியவள் 108 முட்டை போட்டார். இந்த கத்துருவை என்று சொல்லக்கூடியவள் தங்கச்சி, வினதை என்று சொல்லக்கூடிய அக்காகாரி. இந்த கத்துருவை இட்ட முட்டை 108 பொறிச்சு பாம்பு குஞ்சுகளாக அப்படியே இருக்கின்றது. அப்ப இந்த அக்காகாரி என்ன நினைக்கிறா, நம்ம 2 முட்டை தான் போட்டோம், அவன் பொறுத்த முட்டைலாம் பாம்பு குட்டியா தெரியுது, நம்ம முட்டை அப்படி ஒண்ணுமே வரலையிட்டு அவசரப்பட்டு என்ன பண்றா, ஒரு முட்டையை அவளா உடைச்சிடறா. யாரு? வினதை என்ற பெண்மணி உடைச்சதுனால ஊனமாக பிறக்கின்றான். அப்படி ஊனமா பிறந்தவன் யார் அப்படின்னா அவன் தான் அருணன் என்று சொல்லக்கூடியவன். அவன் தான் சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை காத்திருந்து பொறிச்சா அதுல இருந்து பிறக்கப்பட்டவன் தான் கருடன் என்று சொல்லக்கூடியவன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பாம்புகளும் கருடனுமே ஒரு சின்ன மாமாக்கா பெரிய மாமாக்கா சொல்றோம்ல, அந்த மாதிரி அண்ணன் தம்பி உறவுல வரக்கூடியவர்கள். இதுல என்ன பண்ற அப்படின்னா, இந்த கத்துருவை இந்த வினதைய கொஞ்சம் பிடிக்காது, அக்காகரிய பிடிக்காது, இவளை எப்படி நமக்கு அடிமையாக்கணும் அப்படின்னு இந்த கத்துருவை என்ன நினைக்கிறா அப்படின்னா, வான்வழியாக அமர்ந்திருக்கின்ற பொழுது வான்வழியில ஒரு வெள்ளை குதிரை போய்கிட்டு இருக்கு. அந்த குதிரை போன உடனே 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அக்கா தங்கச்சி. இதுல இந்த கத்துருவை சொல்லுகின்றார் வினதைய பார்த்து, ஒரு குதிரை போச்சு இந்த வான்வழியா, அந்த குதிரை வெள்ளை குதிரை, ஆனா வால் மட்டும் கருப்பு அப்படின்னு இந்த கத்துருவை சொல்கின்றார். ஏமா போனது வெள்ளை குதிரை தானமா அப்படின்னு அக்காகாரி சொல்றா. ஆனா அவ சொல்றா வால் மட்டும் தான் கருப்பு அப்படின்னா. சரி, மறுபடியும் அதே குதிரை அந்த வழியாத்தே வரும். நான் சொன்னபடி வால் குதிரை கருப்பா இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமை, இல்ல வால் குதிரையும் வெள்ளையா மொத்தத்துல வெள்ளையா இருந்தா நான் உனக்கு அடிமை அப்படின்னு இருவருக்கும் ஒரு பந்தயத்தை வச்சுக்கிட்டாங்க. உடனே இந்த கத்துருவை என்ன பண்றா, தன்கிட்ட இருந்த பாம்பு குட்டியில அந்த குதிரை வால்ல போய் சுத்த சொல்லிடுறா. பாம்பு பூரா போய் குதிரை வால்ல சுத்திச்சுன்னா தூரத்துல இருந்து பார்க்க அப்படி தெரியும், கருப்பா தான் தெரியும். அப்ப அந்த குதிரை அப்படி போகின்ற பொழுது இப்ப பாத்தியா குதிரை போகுது, வால் மட்டும் கருப்பா இருக்கு நான் சொன்னபடி அப்படி சொன்ன உடனே அந்த பார்த்த உடனே இந்த வினதையும் ஒத்துக்கிட்டா. உடனே நீ என்னையில இருந்து எனக்கு நீ அடிமை, நான் என்ன சொல்றேனோ அப்புறம் நீ கேட்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்றா, இந்த கத்துருவை என்னை நீ தூக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அடிமை ஆக்கிட்டீங்க, என்ன தூக்கி வச்சுக்கிட்டு. அதே மாதிரி உன்னுடைய பிள்ளை கருடனாகப்பட்டவன் என்னுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய பாம்புகளையும் தூக்கிட்டே திறன் எங்க சொல்றான், அங்கெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு கருட பாவன் எங்க பார்த்தா பாம்பை தூக்கிட்டு போய்கிட்டு காரணம். இப்படி தூக்கிட்டு போற நேரத்துல இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னடா வேலை, என்ன செய்யணும் அப்படி கேட்கின்ற பொழுது அப்பதான் இந்த கத்துருவை சொல்கின்றார், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவா அமிர்தத்தை உன்னுடைய மகன் கருடன் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டானா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்ன உடனே சரி இதனாலதான் நமக்கு விடுதலை கிடைக்குமா, நான் போயிட்டு வரேன்னு கருட பகவான் தேவலோகத்தில் தேவாமிர்தத்தை கொண்டு வர போயிடுச்சு. கொண்டு வந்துட்டு எங்க வச்சாங்க அப்படின்னா தெற்பப்புல் இருக்கும்ல, அந்த தெற்பப்புல் புதருக்குள்ள ஒளிச்சு வைக்குது கருட பகவான். ஒளிச்சு வச்சுட்டு கொண்டு வந்துச்சு தேவாமிர்தத்தை அப்படி சொன்ன உடனே இந்த பாம்பு பூரா அந்த தேவாமிர்தத்தை சாப்பிடுறதுக்கு, ஏன்னா அதை சாப்பிட்டா இறப்புன்றது கிடையாது இல்லையா, சாப்பிடறதுக்காண்டி வேகமா போகிறதுக்குள்ள கருட பகவான் மறுபடியும் அந்த தேவாமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. இது போய் இந்த பாம்பெல்லாம் போய் அவசரப்பட்டு பாக்குது, இங்க தானே தேவாமிர்தத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு தெற்பப்புல்லுக்குள்ள. தெற்பப்புல்லு அப்படியே அறுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த ஒவ்வொரு அந்த அமிர்த துளிகள் தெற்பப்புல்லுல அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சான். இந்த அவசரத்துல அந்த பாம்புகள் என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டு தன்னுடைய நாவால் அப்படி நக்கி சாப்பிடுகின்ற பொழுது தெற்பப்புல்லால் அறுபட்டது ஒரு நாக்கா இருந்தது, அறுபட்டு பிளவுபட்ட நாக்காக மாறியது பாம்புகளுக்கு. பாம்புகளுக்கு இரட்டை நாக்குருவாக காரணம். கருடனுக்கும் பாம்புக்கு அண்ணன் தம்பி தான் இருந்தா அம்மா அவங்களுடைய அம்மா மக்கள் விஷயத்தினால பகையாக மாறி இன்னைக்கு பகைமை கொண்டே இருக்கின்றார்கள். சொல்லணுங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த விஷயம் நல்ல விஷயம் தான், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க வந்திருக்கீங்கல்ல, முருகப்பெருமானுக்கு திணை விதித்து அதை காவலுக்கு வந்திருக்கேன். தெய்வத்தோட தெய்வ பக்தி மார்க்கமாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த பக்தி மார்க்கமான விஷயமா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு கோயிலுக்குள்ள போறோம், போகும்போது சாமியை கும்பிட மாட்டான், அந்த சாமியை போகும்போது சாமி கும்பிட மாட்டான், ஆனா வரும்போது கும்பிட்டு வருவான். அது எந்த சாமி, எந்த தெய்வத்தை?
என்ன பாட்டுலாம் பாருங்க, என்ன பாட்டுக்கு நானும் பாடக்கூடாதா? போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. ஆளே போகும்போது வழிபட இல்ல தெரியாம எப்படி இருப்பாங்க எல்லாமே. ஆளே புராணம் நிறைய படிக்கிறத விட இந்த ஸ்தல வரலாறு தான் படிப்பேன். ஏன்னா அதை தான் நம்புவேன். புராணத்தை விட அதிகமா நம்புறது ஸ்தல வரலாறு. அதுக்குதான் வரலாறு அதிகம். உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தானே. நான் வந்து புராணத்தை விட அதை தான் நிறைய நம்புவேன். அதை தான் பத்தி படிப்பேன். ஏன்னா வந்து புராணத்தை வந்து எல்லாரும் ஒரு ரீதியா, ஏன்னா எப்படி வேணா மாத்தி பேசலாம் புராணத்தை. நம்ம இப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நாரதர் ஒரு மாதிரி சொல்லுவார், இல்ல இப்படிதான் இருக்குன்னு. எப்படி வேணா புராணத்தை மாத்தி பேசலாம். ராமாயணத்தை எடுத்துக்கங்களேன், கம்பர் ஒரு மாதிரி எழுதியிருப்பாரு, ஆனா வால்மீகி ஒரு மாதிரி எழுதியிருப்பாரு. ராவணை வந்து சீதையாகப்பட்டாலும் எப்படி கடத்திட்டு போனாருன்னு சொல்லி வால்மீகி எழுதியிருப்பாரு. சொல்லுங்க, வால்மீகி அவ்வளவு எப்படி எடுத்துட்டு போய் சொன்னாக்க சேலை இழுத்து போனாரு. அப்புறம் வால்மீகி சீதையாகப்பட்டவள் முடிய பிடிச்சு தொடை பகுதிக்குள்ள கையை விட்டு தூக்கிட்டு போனாருன்னு அவர் எழுதியிருப்பாரு. ஆனா கம்பர் எப்படி எழுதியிருப்பாரு, வர்ணசாலையோட தூக்கிட்டு போனது எழுதியிருப்பாரு. என்ன, பாரம்பரியம் தவறிடக்கூடாது, தமிழ் எழுதுறாரு, நம்ம படிக்கிற பாரம்பரியம் தவறி போய்க்கூடாது அவர் எப்படி எழுதுறாரு. அப்பேற்பட்ட கம்பர் வந்து இங்க இருந்து அவரோட சமாதி இருப்பதா சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு நம்ம ஊருக்கு இருக்கு, நாட்டரசன் கோட்டைக்கு இருக்கு இல்லையா. இருந்துட்டாலும் கூட கேட்டீங்க, போகும்போது வந்து வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது, எந்த ஆலயம்னு சொல்லி கேட்டீங்க. போகும்போது எந்த ஆலயத்துக்கு போன, காமாட்சி அம்மாவை பார்க்க போறோம், ஆத்தாளுக்கு பொங்கல் வச்சுட்டு என்ன சொல்லுவோம், அம்மா இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷமும் வந்து புள்ள குட்டியோட பொங்கல் வச்சு உனக்கு சாமி கும்பிடணும் தான் சொல்லிட்டு வருவோம். ஆனா வரும்போது வழிபடக்கூடாத ஆலயம் ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க முக்கூர்ணி பிள்ளையார். முக்கூர்ணி பிள்ளையார் தான் போகும்போது வழிபடலாம், ஆனா வரும்போது வழிபடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, யார் வந்து முதல் பிரதிஷ்டை பண்ணது சொல்லணும்ல. யாரு பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னா, நாயன்மார் ஒருத்தர் இருக்காரு. யாருங்க? மதுரையில திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் என்ன பண்ணாரு, திருமலை நாயக்கர் மகால கட்டணும்னு சொல்லி தெப்ப குளத்தை தோண்டி இருக்காரு. அப்படி தெப்ப குளத்தை தோண்டும் போது இந்த முக்கூரி பிள்ளையார கண்டெடுத்து எங்க பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரின்னு சொல்லி இந்த முக்கூர்ணி பிள்ளையார் தெப்ப குளத்துல இருந்து எடுத்து முக்கூர்ணி பிள்ளையார அங்க போய் மீனாட்சி அம்மன் கோயில பிரதிஷ்டை பண்றாங்க. இவர் எந்த அடி இருப்பாரா, 9 அடி கொண்டு வர இந்த முக்கூர்ணி பிள்ளையார். மீனாட்சி அம்மன் கோயிலே பெரிய பிள்ளையார் யார் அப்படின்னா, பிள்ளையார் சிலை யாருன்னா இந்த முக்கூர்ணி பிள்ளையார் தான். பொதுவாகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எத்தனை பிள்ளையார் சிலை இருக்குன்னா 108 பிள்ளையார் சிலை இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மட்டும். அப்பேற்பட்ட சிறப்பு அங்கதான் இருக்கு. இவர் தான் அந்த பிள்ளையார் கொண்டு வந்து வச்சாரு. அதனாலதான் நாயக்கரோட அந்த திருமலை நாயக்கர் மகான் இன்னைக்கு அந்த திருமலை நாயக்கர் அவரோட பிறந்த நாள் அன்று தெப்ப உற்சவம் அவருக்காக நடக்கும். இந்த தெப்ப குளத்துல அவர் தான் தெப்ப குளத்தை தோண்டி கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்காக தைப்பூசம் என்று பூச நட்சத்திரம் என்று அவர் பிறந்தார். அவர் பிறந்த நாள் அன்று அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெப்ப உற்சவம் நடத்துவாங்க. இந்த தை மாசம் தான் 12 மாசமுமே திருவிழா நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான். மார்கழி மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா அஷ்டசப்ரம்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் வந்து எல்லாருக்கும் வந்து அரிசியை கீழே போட்டுக்கிட்டே வருவாங்களா, படி அளந்து கொண்டு வருவாங்க. அப்படி படி அளந்து கொண்டு பின்னாடியே வரும்போது அந்த அரிசியை எடுத்து பொங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பவுமே செல்வ கலாட்சியம் பொங்கிட்டு வரைன்றதுக்காக தான் அந்த இது நடத்துறாங்க. தை மாசம் என்ன நடக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னா இந்த தெப்ப உற்சவம் நடக்கும். யாருக்காக? திருமலை நாயக்கருக்காக தெப்ப உற்சவம் நடத்துவாங்க. 2வது நாள் மாட்டு பொங்கல்னு சொல்றோம்ல, அந்த 2வது நாள் மீனாட்சி அம்மாவும் சொக்கநாதரும் போவாங்களாம் சிந்தாமணின்ற இடத்துக்கு. எதுக்காக? அறுவடைக்காக போவாங்களாம். தை மாசமே அதுதானே சிறப்பு, அறுவடைக்காக தானே நம்ம உழவர் திருநாளே கொண்டாடுறோம். அப்ப அறுவடைக்காக மீனாட்சியும் சொக்கநாதரும் போவதாக இன்று வரை மைதீகம் போய் கொண்டுதான் இருக்காங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்பு எல்லாம் இருக்கு. அப்ப இந்த முக்கூர்ணி பிள்ளையார் வந்து எதுக்காக போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது அப்படின்னா, போகும்போது வழிபட்டோம்னா வரத்தை கொடுப்பாரு, வரும்போது வழிபட்டோம்னா வரத்தை பிடிங்கிப்பாரு. அதனாலதான் போகும்போது அவர் வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க சார். கேட்டதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதில சொல்லிருக்கீங்க. இது சரியான பதில் அப்படித்தானே? தப்பா இருந்தா பேசுங்கன்னு சொல்லிட்டு சரியான பதில் இவருங்க எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தெய்வத்தை வழிபடுறது எவ்விதமான முறையிலான வழிபட வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கின்றது. இந்த இடத்துல நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க வந்திருக்கிற நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். இதே மாதிரி வேற யாரும் உங்க சொந்த பந்தத்துல காவலுக்கு வந்திருக்காங்க? எங்க அத்தை வந்திருக்காங்க. எங்க? அது முல்லை நிலத்துல. முல்லை நிலத்துக்கு. ஆமா. கடவுள் யாரு? அது வந்து பெருமாள் சொல்லுவாங்க. பெருமாள். பெருமாள் பெருமாளா நிக்கிறாரா? என்ன அவதாரத்துல இருக்காரு? விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் நரசிங்க பெருமாள். அங்க நரசிங்க பெருமாள் தான் அவருடைய அவதாரமே. எதுக்காக இரணியாசுரன் சொல்ற அசுரன் அடித்த ஒரு காரணத்தினால் அந்த கோபம் தனியாம இருக்கின்ற பொழுது அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவரே இந்த இடத்துல காவல் காத்து அவர் கோபத்தை தணிப்பதற்காக போய் தன் மனைவியை கண்ட உடனே கோபம் தணிஞ்சு சொல்லக்கூடியவர் கல்யாணத்தை முடிச்சுட்டு போனாங்க. அவர் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்மம் என்றால் முகம் வந்து சிங்க முகம், உடல் மனித உடல், நகர்த்தி பல விதமான அவதாரம்
அப்படி எந்த மனிதனால் கொள்ளக்கூடாது, எந்த மிருகத்தால் கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த வாங்கி வந்த வரம் இரவுலும் இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தால் எனக்கு அழிவு வரக்கூடாது, உள்ளேயும் நடக்கூடாது, வெளியிலேயும் நடக்கூடாது என்பதற்கு அந்த எர்ணியாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை வீட்டு வாசல்ல வைத்து கீழே இல்லாம மேலே தன் தொடையில் வைத்துக் கொண்டு தன் நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இரவுலும் இல்லாம பகல் அந்தி சாய் நேரத்திலே கொண்டு விட்டார். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க வீட்டு வாசல்ல உட்காரக்கூடாது, வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இரவு நேரத்தில் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காங்களே. மனித உடல் ஆனா காலு புலி பார்த்திருக்கீங்களா? புலி மிருகம். அந்த மிருகத்தோட கால் வடிவத்தில் கூட யாருமா? உடம்பு மனித உடம்பு, ஆனா காலு புலிக்கால். அவர் யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த சலங்கையை கட்டி ஆடுற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறீங்க. என்ன ஒரு பாட்டு பாடுனீங்க, அந்த பாட்டுக்கான விளக்கத்தை கேட்டேன். சரி, என்னமோ கேள்வியா என்கிட்ட அடிக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்கறீங்க ஆடா, என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க ஆடா. நான் கேட்டா தாங்குவீங்க நீங்க? வந்தமா ஆசீர்வாதம் பண்ணமா போறமான்னு இருக்கிறேன். என்கிட்ட இந்த சட்ட இத்தனை கேள்வி கேட்கறது நோக்கி விடுவேன். படையப்பா இந்த வேலைதான் என்கிட்ட வச்சுக்க கூடாது. உங்க படத்தை வேற எங்கேயாச்சும் ஓட்டணும். சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்ட செல்வாங்க வாங்க. இல்லப்பா வாங்க பேசுறதுதான் நான் இன்னும் கேள்விக்கே போலையே. பாடுனீங்க, அந்த பாட்டுக்கான விளக்கணம் தான் கேட்டேன். நீங்க என்ன கேள்வி எடுக்கிறீங்க? கேள்வி கேட்கறீங்க. என்னது பல பொம்பளையில பார்த்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களால பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பல பொம்பளைய பார்த்தாலும் சாமியார் தானே நீங்க? எதுல உங்களுக்கு சந்தேகம்? என்ன பேச்சுது? ஏமா ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, சாவித்திரி, நலாயினி பிறபட வென்றெல்லாம் பார்த்து பெருமை தேடி கொடுத்தவன். அந்த மாதிரி இந்த இடத்துல உனக்கு நான் ஒரு பெருமை தேடி கொடுக்கணும். ஏன் பொம்பளைன்னு சொன்னா நீங்க தவறா நினைக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப என்ன பிடிக்கும்? ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்ன? நிறைய பிடிக்குங்க. என்ன பிடிக்கும் குறிப்பிட்டு கேட்டா சொன்னோம்னா ஒண்ணு பூ அதிகமா பிடிக்கும். சரி, பெண்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா பொண்ணுனா நகை, புன்னகை. அந்த பெண் என்பது பிடிக்கும். அந்த பெண்ணு அதிகமா பிடிக்கிறனால பொண்ணை வந்து ரொம்ப நம்புறதுனால அந்த பெண்களை ஆர்வம் கொண்டதுனால பொம்பளை அப்படின்னு புரியுங்களா? இந்த இடத்துல ஏன் இப்படி விவரமா கொண்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, தேவலத்துல எத்தனை பெண்கள் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு உயிரை வாங்க இங்க பாருங்க, கீழே இருக்கிற உங்களை கூட உயர்வான இடத்துல வச்சு பார்க்கணும், உனக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்கணும் என்பதுக்கு அந்த விஷயத்தை கேட்கிறேன். கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில சிப்லா கட்ட வச்சிருக்கேன். எதுக்காக வச்சிருக்கீங்க? பாட்டுக்கு நாரதன். நீங்க எங்க பாடி இருக்கீங்க? என்னங்க எங்க பாடி இருக்கீங்க? ஏங்க உலகம் எங்கு பாடக்கூடிய வந்தாங்க. நானு பாடுற இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, ஏங்க இந்த இடத்துலதான் முதல்ல என் பாடல பாடினேன்னு இருக்கும்ல. பாட்டுக்கு நாரதர் எல்லாரும் நானும் தான் நல்லா பாடுவேன், நீ தான் நல்லா பாடுவேன்னு சொன்னா போதாது. முதல்ல வந்து ஒரு இடத்துல பாடி இருப்பீங்கல்ல. சொக்கநாதர், மீனாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் பல விதமான அவதாரம் எடுத்தக்கூடியவர்கள். அவங்க நடனம் புரிந்தாலே தில்லை நடராஜ பெருமாள். நடராஜ பெருமாளாக இருந்து தில்லையில இருவர் மாறுகின்ற பொழுது அவர்கள் இணையாக பாடியது நாரதன். அதனாலதான் பாட்டுக்கே நாரதன் அங்க கேட்டேன். இவ்வளவு பெருசா வளர்ந்த உங்ககிட்ட கட்டையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க தாளம் போடுறதுக்காக. 3 வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சு. அது எந்த குழந்தை? அந்த குழந்தைக்கு தாளம் கொடுத்தது யாரு? கொடுத்த தாளம் என்னது? கேட்ட விளக்கத்தை சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க சொல்லாம போறாங்க. நீங்க எடுக்கிறீங்கல்ல, நான் சின்ன விவரம் கேட்கிறேன். நான் கேள்விக்கெல்லாம் போல. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமா வேணாமா யோசிக்கமா? சொல்லுங்க. சிறு குழந்தையாக இவங்களுக்கு தாளம் கொடுத்தது யாரு? அந்த தாளத்தை யார் கொடுத்தா பாட வச்சது யாரு? அதான கேக்குறீங்க. கொடுத்த தாளம் என்ன தாளம் கேக்குறேன். யாரு வச்சிருக்கிறா? இரும்பு தாளம். ஆனா அவர் கொடுத்தது தங்கத்தாலேயே தாளம். யாருக்கு கொடுத்தாங்க? திருஞான சம்பந்தருக்கு. யார் கொடுக்க சொன்னது? சிவபெருமான். சிவபெருமானாகப்பட்டவர் கொடுத்த விஷயம் யோசிச்சு சொல்லணும். என்னமா கொடுக்க சொன்னது யாரு? கொடுத்தது யாரு? கொடுத்தது சிவபெருமான். கொடுக்க சொன்னது மீனாட்சி. எல்லாரும் மீனாட்சிக்கு அவ்வளவு படி இழக்கக்கூடியவள். கொடுத்த தாளம் தங்க தாளம். தங்க தாளத்துல இருந்து சத்தம் வராது. சத்தம் வந்துச்சு எப்படி? சத்தம் ஏமா கொடுத்தது யாருமா? ஏன்னா அந்த தங்க தாளத்துல எழுதி இருந்துச்சா சிவாய நமன்னு அந்த தங்கத்துல பொறிக்கப்பட்டிருச்சு. அந்த தாளத்துல சிவாய நமன்னு சிந்தித்து இருப்போருக்கு அபாய ஐயோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனாலதான் சாதாரண மனுஷங்க நினைச்சா தங்க தாளத்துல சத்தம் வருமா? வராது. ஆனா அந்த தாளத்துல எழுதிருக்குமா சிவாய நமன் என்று பொறிக்கப்பட்டிருக்குமா. அதனாலதான் அந்த தங்க தாளத்துல திருஞான சம்பந்தர் வச்சிருந்த தாளத்துல இருந்து சத்தம் வந்துச்சு. புராணங்கள் எடுத்துறாங்க. புராணங்கள் 18 புராணங்கள் உண்டு. 18 புராணத்துல எந்த புராணத்துல நீங்க வரல? நான் வராத புராணம் சொன்னேன்.
கருட புராணம். கருட புராணத்தை நீங்க வரல. இதிகாசம் நடத்தல. இதிகாசம் என்பது 2 இருக்கு. சரியா சொல்லணும், சரியா சொல்லணும். இங்க பாருங்க, ஒண்ணு மாத்தி பேசி மண்டையில இருக்க கொண்டே அப்புறம் பணியாரத்துக்கு புறமா திருப்பி போட்டு விடுவேன். பணியாரத்துக்கு ஆமா, சரியா சொல்லணும். என்கிட்ட பேசும்போது அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. அப்புறம் நான் மண்டையை உடைச்சு மாவளுக்கு எடுத்து விடுவேன். மண்டையை உடைச்சு மாவளுக்கு மண்டை உடைச்சு எந்த மண்டையமா மண்டவளம் பாத்திருக்கீங்களா? அந்த மண்டவளத்தை உடைச்சு அதை காய்ச்சினாத்தே அதுல மாவளுக்கு பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இங்க விட அந்த மாதிரி கண்ணாத்தாளுக்காண்டி உன்னை மாவளுக்கு எடுத்து வச்சிருக்க இந்த இடத்துல. அப்படியே ஒரு தீவிதியை விட்டுருங்க பாத்துக்கங்க. பரவாயில்ல, தெய்வம் செய்யலாம் அந்த இடத்துல. இதிகாசம் சொன்னீங்க. இதிகாசம் என்பது மொத்தம் 3 இருக்கு. ராமாயணம், மகாபாரதம். இனி பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு? அது ரகசியம். இததான் நான் சொன்னேன், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஒண்ணு ரகசியம். அத முதல்ல சொல்லுங்க, வாயில இருக்க பல்லு கொட்டிடுவாங்க. சொல்ல வேண்டியதானே? ஓட்ட சொல்லுங்க. இப்ப சொல்றீங்க. ஆமா, இவர் குடும்ப ரகசியத்தை கேட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே? அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்ட எப்ப பதில் என்ன? நீங்க சொன்னதுக்கு நான் வரேன். நான் கேட்கறதுக்கு முதல்ல சொல்லுங்க. ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுறது யாரு? என்ன மொழி? அப்படி கேட்கணும். கட்டையை பிடிச்சிட்டு எல்லாரையும் நாரதர் நான் ஒத்துக்கிறது கிடையாது. சமஸ்கிருதத்துல எழுதுறது யாரு? இருக்குமா? நல்லா இருக்கு. யார் சொல்ல யாரு இல்லைன்னா சமஸ்கிருதத்துல அப்படின்னா நாரதராகப்பட்டவன் நான் சொல்ல ரட்சகன் என்று சொல்ற திருடன் ஒரு களவாணிப்பேன் திருடிட்டே தெரிஞ்சேன். ஏன்டா அந்த திருட்டு வேலை பண்றது? அதனாலதான் அவனுக்கு ரட்சகன் சொல்லி பேரு. ரட்சகன்னா திருடன் என்று பேரு. ஆனா அவனோட பேர் இயற்பெயர் என்ன அப்படின்னா ரத்னாகரன் என்பது பேரு. அது திருடன்றனால ரட்சகன் என்ற பேர் வச்சாங்க. உங்களுக்கு எப்படி எழுதுவதற்காக பெருமை தேடி கொடுத்தவன். நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? நீங்க சொல்லி கொடுக்கலையே. அப்புறம் யார் சொல்லி கொடுத்தது? அத்தா இல்லையே. என்ன சொன்ன கேட்கிறேன். முழு ராமாயணத்தை நீங்க சொன்னீங்களா? முழுமையா கிடையாது. அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். ஏன்னா ராமன் என்ற பேரை ராமான்னு சொல்ல சொன்னேன். கலவணி பேராச்சு. அதை வர வைக்கிறேன்னு சொன்னிச்சு. ராமன்ற வார்த்தை வரையிலேயே பக்கத்துல இருக்கிற ஒரு மரம். என்ன மரம்? மராமரம். மராமரம்னா பனை மரம். அந்த மரத்தை வந்து மராமரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி மராமரம் 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 சொல்லுது. ராமராம ராமராமன் சொல்லி ராமனாக வந்தது. அப்படியே அவனை சுற்றி புற்றாக கூடி வாழ்வி என்ற முனிவனாக மாறினா அற்புதமான ராமாயணத்தில் இவருக்கு காரணமாக. இல்ல தமிழாக செய்தவர் யாரு? கம்பர் தான். நீங்க கேள்வி கேக்குறீங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் நிக்க போறேன். மகாபாரதம் எழுதுறது யாருங்க? மகாபாரதம் எழுதியது எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதம் எழுதியது யாரு பண்ணா வேத வியாசம் சொல்ல பிரபலமாகப்பட்டவர். வேத வியாசன் மொத்தம் எத்தனை பேருங்க? வேத வியாசன் மொத்தம் எத்தனை பேர்? பெயர் வந்து விசாகன் என்ற பேர். வேதத்தை தொகுத்து வகுத்ததுனால வேத வியாசன் என்று கொடுத்ததுனால வேத வியாசன் என்ற பட்டம் கொடுத்தாங்க. இதிகாசங்கள் எத்தனை சொன்னீங்க? 2ன்னு சொல்லிட்டீங்க. யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 4 யுகம் உண்டு. என்னென்ன யுகம்? திரேதா துவாபரி கலியுகம். திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரியுகம், கலியுகம். திரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதாயுகத்துல நடந்த அர்ச்சனோட சரித்திரம். திரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம் எந்த யுகத்துல நடந்துச்சு? மகாபாரதம் துவாபர யுகத்துல நடந்துச்சு. துவாபர யுகத்துல. கலியுகத்துல கண்ட புராணம். கண்ட புராணம் நடந்துச்சு. கண்ட புராணத்துல மட்டும் தான் முருகர் வராரா? ஏன் குறிப்பிட்டு சொல்றீங்க? கலியுகத்துல கண்ட புராணம் நடந்துச்சுன்னு சொல்றீங்க. மிச்சம் 3 யுகத்திலே முருகர் வரலையா? முருகர் வந்திருக்காரு. ஹரிச்சந்திர மயானத்திலே வந்திருக்காரு. ராமாயணத்திலே வந்திருக்காரு. மகாபாரதத்திலே முருகர் வந்திருக்காரு. வந்த முருகர் எப்படி வந்தாரு? இந்த 3 யுகத்திலே சொல்லுங்க. ராமாயணத்துல வந்தது எப்படின்னா குகனாக வந்தார். வனவாசம் போடுற நேரத்தில் படகோட்டியாக குகன் என்ற பெயரில் அங்கே வந்தார் முருகப்பெருமான். அதே மாதிரி முதலிகமாகப்பட்ட அர்ச்சந்திரோட காரணம் வர கிடைக்கல பாம்பாக வடிவம் உண்டு. அங்கே யோகிதாசனுக்கு வந்தார். மகாபாரதத்துல இங்க வந்தாரு. சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் நாங்க எடுத்து நீங்க சொல்றீங்க. நான் கேட்டிருக்கேன். நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. அந்த கேள்வியை நான் சொல்ல வேண்டாம். நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. மகாபாரதம் எப்படி சொல்லாம வருவதற்காக கிடையாது. எந்த இடத்துல வந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க. மகாபாரதத்தை சொல்லுங்க. சிக்கண்டிக்கு மாலையா வந்தாரு. வந்திருக்காரு ரோதனையா எனக்கு மாலையாக. அந்த மாலையாக வந்தாரு மகாபாரதத்துல. இப்படிதான் வந்து 4 யுகத்திலேயே முருகப்பெருமான் வந்திருக்காரு. ஆபத்திற்கு உதவாக, அரும்பசிக்கு உதவாக, தாகத்தை தீர, தரித்திர மரியா, கோபத்தை எடுக்க, குருமணி வெள்ள, பாவத்தை போக்க இருந்து பயனில்லை. என் வேகத்துக்கு வரணும். நான் 100ல போனா நீங்க 108ல போனோம். அதான் நான் அந்த வேகத்துல போவேன். அப்படியா சொன்னீங்க? நான் 100 வேகத்துல போனா நீங்க 108ல வரணும். அந்த வேகத்துல வரணும்னு சொல்றேன். ஏன் 108 சொல்றீங்க? 108 சிறப்பு இல்லையா? அப்புறம் ஏன் போறீங்க? காரணம் அந்த 108 வந்தது நம்ம நாளே அப்படின்னா கோவில கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. கும்பாபிஷேகம் நடத்துகின்ற பொழுது 48 நாள் மண்டல பூஜை என்பது நடக்குது. இந்த 48 நாள்
என்ன விஷயம் அப்படின்னா ராசிகள் 12, கிரகங்கள் 9, நட்சத்திரங்கள் 27. இது 3 கூட்டணும்னா 48 வரணும். இந்த 48ஓட இன்னும் ஒரு 60 சேர்க்கணும். அந்த என்ன 60 அப்படின்னா தமிழ் வருடங்கள் 60. இந்த 60 சேர்த்தோம்னா இந்த 60 48 108. அதான் விஷயம். சரிங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. மனுஷ புலிகாலோட உள்ளவர் யார் அப்படின்னா புலிகால் முனிவர் தான். விவரமா பேச முடியாது, நிறைய பெருசா பேசலாம். சுருக்கமான மத்தியானத்திற்கு பிள்ளையாக பிறந்தவர் யார் அப்படின்னா மலன் சொல்லக்கூடியவர். இந்த மலன் என்பவர் என்ன பண்றாரு, அப்பா கிட்ட எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறாரு. எல்லா வித்தைகளையும் கத்து அவர் என்ன பண்றாரு, அப்பா கடவுளை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தவம் செஞ்சாலே போதும்பா அப்படின்னு. அப்ப நம்ம பிறப்பு அழிக்கப்படனா என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானை வேண்டணும்னு சொல்றாரு. அப்ப அந்த மலன் என்பவர் என்ன பண்றாரு, எல்லா ஊருக்கும் போய் சிவன் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போய் சிவபெருமானை பாட ஆரம்பிக்கிறார். அவர் கடைசியா வந்த ஊர் தான் என்ன அப்படின்னா தில்லை என்ற ஊர். சிவபுரத்துக்கு வராரு. சிவபுரத்துக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு மரத்துக்கு கீழே, புளிய மரத்துக்கு கீழே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அனுதினமும் அதுக்கு பூஜை செய்யறாரு. அதுக்கு எடுத்துட்டு வர மலர்கள்லாம் என்ன பண்ணுவாரா, தேனீகள் உண்டக்கூடாதுன்னு சொல்லி மலை மேல ரொம்ப உயரமா இருக்கிற மரத்து மேல ஏறி மலர்களை பறிச்சுட்டு வர 4-3 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாரா. இப்ப தினமும் வந்து இப்படி மலர் போட்டுட்டு ஒரு முறை அந்த மலரை எடுத்துட்டு வரும்போது அந்த மலர் எப்படி இருக்கு, வாடி இருக்கிறத பாத்துறாரு. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு. அதுக்கு மனசு கஷ்டமா போயிடுது. ஐயா உனக்கு போடுற பூ இப்படி வாடி இருக்கே, இரவு நேரத்துல கண்ணு தெரிய மாட்டேங்குது, மரத்து மேல உயரமான மரத்து மேல என்னால ஏற முடியல, அப்படி ஏறக்கூடிய சக்திக்காக நீ எனக்கு என்ன தரணும் அப்படின்னா புலி காலை தரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வேண்டாரு. அப்ப பூஜை செஞ்சு கொண்டே இருக்காரு. அடுத்த போய்கிட்டே இருக்கு. ஒரு முறை சிவபெருமான் ஆகப்பட்டவர் நேரடியாக வந்து காட்சி தந்தார். அப்படி காட்சி தந்து அவருக்கு புலிக்காலை கொடுத்தாரு. இந்த புலிக்காலை கொடுத்தனாலதான் இவர் புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்லி பேரு. இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு சமஸ்கிருதத்துல. என்ன பேரு? வியாக்கிரபாத முனிவர்னு ஒரு பேரு. வியாக்கிரம் என்றால் என்ன அப்படின்னா புலின்னு அர்த்தம். ஏன்னா புலிக்கால் கொண்டனாலதான் இவர் சமஸ்கிருதத்துல ஒரு பேரு. தில்லையில இது நடந்தனாலதான் அந்த ஊருக்கு புலியூர்னு சொல்லி ஒரு பேரு உண்டு. இப்படி சிறப்புலாம் இருக்கீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. நடக்கக்கூடிய சில பலவிதமான சிறப்புல பலவிதமான சிறப்புல ஏற்படுத்துவதற்காக இப்ப நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க காவலுக்காக. இந்த இடத்துல வந்து பெண்களுக்குள்ள பருவங்கள் 7 பருவங்கள். 7 வகை பருவம் நீங்க அடைந்திருக்கிற பருவம். மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரலும் சொல்லி 7 பருவம். 7 வகை பருவத்தில் நீங்க அடைந்திருக்கின்ற பருவம் அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏங்க இந்த பருவத்துல இப்படி வந்து நிக்கிறியமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா உங்க அப்பாவுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எந்த இடத்துல ஏதாச்சும் அதை செய்யாம உன்னை கூட அப்படி மனத்துல விட்டுக்காரு பாத்தீங்களா? ஆனா இந்த அஷ்டமா சித்துக்களை கிட்ட சித்தப்ப உனக்கு என்ன செய்யணும்னு தோணுங்க அப்படின்னா பருவத்தோட இருக்கிற உனக்கு ஒரு பதியா மாப்பிள்ளையா புருஷனா மணவாளன் கணவன் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. புடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கிறேன்னா பிடிக்க வைப்பேன் நானு. சொல்லுங்க. அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி யாரும் சொல்லட்டுங்களா? நகரத்தார் நாட்டில் தெற்கு திரு ஆவாரங்காட்டான் சுந்தரபாண்டியன் சங்கிலி அன்புள்ளங்கள் நாரதராகிய எனக்கு அன்பு தம்பி 101 ரூபா அன்பு பளித்து பெருமை சொல்லலாம். என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 என்று வணக்கம். அப்ப யாருங்கிற புருஷன் விவரத்தை சொல்லணுமே. ஹலோ மாப்பிள்ளை பேரை கேட்டு உள்ள வேணா யாரை பார்த்து நான் மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவேன். ஊச்சிக்கிறாங்க சார், ஊச்சிக்கிறாங்க. ஏன்னா என்ன விஷயம் தெரியுங்களா, பேசுகின்ற பொழுதும் சரி இந்த விஷயத்தை பாடுகின்ற பொழுது பொம்பளை புள்ள பக்கத்துல இருந்தா எனக்கு அது வரணும் பாட்டெல்லாம். ஏன்னா மாப்பிள்ளை உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப மாப்பிள்ளை பேரை சொல்லிக்கின்ற போது நீ பக்கத்துல இருந்தாத்தே நீ சிரிச்ச முகத்தோட நிக்கிறியா, அதை வெறுத்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறியான்னு பாத்துக்கிட்டே பாடு. அதுக்கு தான் சொல்லுவேன். கட்ட போறீங்க தீபம் நான் வைக்க போறேன். என்ன பேசுறீங்க நீங்க? சாமியார் தானே நீங்க? உங்களுக்கு சந்தேகம்? ஊர் போய் சேர மாட்டீரு. கட்ட போற நான் கட்ட போறேன்னா இது பேச்சா? ஏமா நாராயணா பாட்ட முழுசா பாடுறத எப்படி நிறுத்துறீங்க? நான் கட்ட போறேன் என்ன கட்ட போறேன் தெரியலையே. இங்க பாருங்க, அப்படியே நான் முடிக்க மாட்டேன். சொல்லுங்க. ரொம்ப செல்ல கண்ணு. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன கட்ட போறேன்னா நீங்க பெண்ணு பாத்துக்க மாப்பிள்ளை தயாரான நிலையில இருக்கிறார். இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஆரம்பத்துல சொல்லி பூமாலை கொண்டு வருவேன். அப்ப பூமாலை நல்லா கட்டுவேன். அப்படியா? அந்த வேலையும் பாக்குறீங்களா? பாண்டியூர்ல வந்து பாருங்க அந்த வேலையை நடக்கும். சரி சரி. அப்ப பூமாலையை கட்டி அவரோட உன்னை கட்டி வைப்பேன்னு சொல்ல மாட்டேன். கட்ட போறீங்க கட்ட போறீங்க கட்டி கொண்டு வைக்க போறேன். கட்ட கட்டி வேலை நிக்கலாமா நீ சம்மதத்தே பாதாரமா நீ சம்மதத்தே பாதாரமா குட குடி குமரமா குமரகட குமரமா
எப்ப என்று சொன்னால் பக்கம் வந்து நிக்கணும்னு சொன்னோடனே நாராயண பாத்துக்கிற மாப்பிள்ள படையப்பாரு ஐந்து படை என் தலையெழுத்தாக்கு படையப்பாக்கு வாக்கு அப்படி ஒரு தலையெழுத்த பார்த்துதாங்க நான் வந்து நினைக்கிறேன். படையப்பன 5 படை வீடு உன்னை கட்டுனால 6வது படை வீடு உருவாக்குது. 6 படையப்பன பிடிக்கல படையப்பா என்று சொன்னா பக்கே வந்து என்ன கேளுமா நேரத்தில் கிட்ட வந்து நிக்கணும் கட்ட போய் கட்ட போய் முருகரை பிடிக்கல அவரோட மாப்பிள்ள அது ஒரு குடும்பம் வேணும்னு சொன்னாலும் சரி எனக்கு வேணாம்னு சொன்னாலும் சரி நான் பார்த்து மாப்பிள்ளை உனக்கு புருஷன் நடத்துறாரு அள்ளு பகலும் இந்த விசையை நீர்வெடுத்து ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன். பட்டமா நீங்க எனக்கு பட்டம் கொடுக்குறீங்களா? நாங்க பட்டம் உங்களுக்கு சரியான பட்டம் நான் தான் கொடுக்க பொருத்தமான பட்டம் பட்டத்தை வாழ்க்கையில மறக்கவே தேவலோகத்துல இருந்து வருது வந்து கூட நீங்க பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க பாருங்க நட்டம் வந்துடாதுல நஷ்டம் இல்லாம பட்டம் கொடுக்குவோம். நாரத மகரிஷி இந்த வள்ளி பிள்ளை கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? கூட்டி கொடுப்பது உங்கள் யார பத்து கூட்டி விட்டு கேட்டேன் கூட்டி விட்டு கேட்கிற சரி அது என்ன மண்ணவாரி தூத்துற மாதிரி மண்ணவாரி தான் தூத்துறேன். அப்புறம் பிடிக்காத மாப்பிள்ளை வேற ஒண்ணும் கிடையாது. 2வது பாத்துருந்தீங்க விடியின் தருவாய் வந்துருச்சு விடிஞ்சிருச்சுன்னா வாசம் தெளிக்கணுமே அப்படிங்கிற ஏன் அப்படி சொல்றீங்க? நான் காட்டுக்குள்ள இருக்கேன் வீட்டுல வாசத்தை அது காட்டி கூட்டி கொடுத்து கேட்கறீங்க. அறிவிழா இருக்கு அறிவை கூட்டி புத்திரா இருக்கு புத்தியா கூட்டி ஞானபிள்ளா இருக்கு ஞானத்தை கூட்டி ஒன்னவர் வெண்ணுக்கு பெருமை கூட்டி சரி என்ன பார்த்து கூட்டி கொடுப்பது ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அசமனமாவதற்கு உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படிங்களா என்றால் என் பெயர் நாகல்ல நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சு பிள்ளை இது சத்தியம் 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 பார்த்து கூட்டி விடுவது கேட்டியா மகனையா குளிப்பேன். நாரதரே முனிவர் நக்கீரரே புலவரே இப்படி போய் சேர்த்துட்டாரு நாரதர். போய் சேர்த்துட்டாரா கிடையாது. இப்படி கோபமா போயிட்டாரு நாரத மகரிஷியை பார்த்து. இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்கேன் காரணம் இல்லாமல் என்ன காரணம்? இவரெல்லாம் இப்படி கோபப்படுத்தி அனுப்பினாதான் சீக்கிரமா போய் முருகர்ட்ட சொல்லுவார். அப்பதான் சுவாமி வந்து சீக்கிரம் பண்ணி ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார விந்தத்தை சீக்கிரம் அடைவேன். இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி வந்து சீக்கிரம் பண்ணி ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகன் முருகன்